பேசியிருக்கேன், எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லியிருக்கிறாரு எனக்கு. இப்படி இருக்கணும் பாஸ்கரா, அப்படி இருக்கணும் பாஸ்கரா. எப்ப வீட்டுக்கு போனாலும் அண்ணனையும் அண்ணியையும் நிக்க வச்சு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவேன். விபூதி பூசி விடுவாரு. போன உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாரு. கொஞ்சம் லேசா தயங்கினா கூட முதல்ல போய் சாப்பிட்டு வா, அப்புறம் தான் நம்ம பேசுவேன் பாரு. இனிமேல் யாரு கேட்க போறாங்க? எங்க அண்ணன் இனிமேல் எந்த ஜென்மத்துல நம்மளாம் பார்க்க போறோம் தெரியலையே. நான் எல்லா பேட்டிலையும் சொல்ற மாதிரி அவரு எனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, எனக்கு அம்மா, எனக்கு சோறு போட்ட தாய். இப்படியா பார்க்கணும் எங்க அண்ணன்? அப்படி ஒரு கம்பீரமா பார்த்து இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறது பார்க்கும்போது நெஞ்சு எடுத்துட்டு போன. அவரு எல்லாருக்கும் இறைவனா வாழ்ந்தார். இன்னைக்கு அவரே இறைவன் ஆயிட்டார். நம்ம எல்லாருக்கும் அவருடைய ஆன்மா நிச்சயமா கூட இருந்து வழி நடத்தும், நம்மளை ஆசீர்வதிக்கும். அண்ணனுடைய புகழ் காலகாலத்துக்கு நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மங்காது. தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவருடைய புகழ் இருக்கும், அவருடைய புகழ் இருக்கும். அண்ணன் அண்ணன் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க அவர் மேல பாசம் வச்சு. அவர் உங்க மேல எல்லாம் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பார் அப்படின்றது எனக்கு தெரியும், பர்டிகுலரா எனக்கு தெரியும். அவர் கூட கேரவன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்லி இருக்கிறாரு, ஐயா பிரச்சாரத்துக்கு போகும்போது உடம்ப பாத்துக்கணும், உடம்பு பாத்துக்கணும், உடம்பு அப்புறம் பாத்துக்கிறேன், முதல்ல ஜனங்களை பாக்குறேன்னு சொல்லுவாரு. மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ணா போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு தனி அடையாளம் ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய புரட்சி கலைஞர். கேப்டனை வச்சு ஊமை வெளிகள், செந்தூர பூவே, உழவன் மகன், காவிய தலைவன் ஆகிய படங்களை தயாரித்த திரு ஆபாவணன். சார் மைக் போட்டு வந்துருவாங்க சார், மைக் அந்த ஸ்பீக்கர் போட்டு வந்துருவாங்க. விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பேருக்கு குழந்தை உள்ளம் படைத்த ஒரு நல்ல மனிதன், அதான் வந்து டெபினிஷன். அவரை வச்சு 4 படம் எடுத்திருக்கோம். ஆனா பல ஜென்மங்கள் பழகின மாதிரி ஒரு பந்தத்தை அவர்கிட்ட நாங்க ஏற்படுத்திட்டோம். அப்படி ஒரு மனிதரை பார்க்கறதும் சந்திக்கிறதும் ரொம்ப அபூர்வம். இது வந்து ஒரு மேடையில் பேசுறதுக்காகவோ ஒரு அஞ்சலியில சொல்றதுக்காகவோ நான் சொல்ற வார்த்தைகள். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நினைச்சு பார்த்தா மனசு தாங்க மாட்டேன். அவ்வளவு ஒரு பேரன்பை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மனிதரை பார்க்க முடியாது. எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நம்ம பச்சையா சொல்லணும்னா நம்ப முடியாத ஒரு விஷயம் சொல்றேன். நான் அவர்கிட்ட பலமுறை சண்டை போட்டிருக்கேன். படப்பிடிப்புகளில் நான் பலமுறை சண்டை போட்டிருக்கேன். ஆனா ஒரு முறை கூட என்கிட்ட பிரச்சனை வந்து அவர் வேற மாதிரி தான் டீல் பண்ணார். நினைச்சு பார்த்தா வந்து சாதாரணமா ஆட்ட பழகி இருந்தாலும் நம்ம சென்னையில் பார்த்தா பதிலுக்கு நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரப்ப பதிலுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனா அவரோட பழகின அந்த காலங்கள்ல பிரச்சனை வந்து வேற மாதிரி தான் டீல் பண்ணார். எந்த காலகட்டத்திலும் என்கிட்ட வந்து இதான் நடந்துகிட்டதே இல்லை. அப்படி ஒரு அன்பை வந்து நான் சத்தியமா நான் ஒரு யார்ட்டையும் பார்க்கவே முடியாது.
ஊமை விழிகள்ல முத எங்களுக்கும் எங்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள் எல்லோருக்குமே ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரா எங்களுக்கு அறிமுகமாகி ஒரு சகோதரரா ஒரு நண்பரா ஒரு இது என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருந்த எங்களை எல்லாம் வழி நடத்திட்டு போனவர் அவரு. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்துல சில காலங்கள் அவர்கிட்ட கோச்சிட்டு நான் பேசாமலாம் இருந்திருக்கேன். ஆனா அவர் டீல் பண்ணதெல்லாம் சொன்னா நினைச்சு பார்த்தோம்னா என்னால தாங்க முடியும். கட்சியை ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. அவர்கிட்ட பேசுறது நிறுத்திருந்தேன். என்னுடைய கோபத்தை நான் வேற மாதிரி காட்டிட்டு இருந்தேன். அந்த கோபத்தை அவர் டீல் பண்ண விதம் சத்தியமா யாருமே கட்சி ஆரம்பிச்சப்போ பத்திரிகை வந்துச்சு. பத்திரிகை வந்தப்போ நான் ஒரு வாழ்த்து தந்தி மாத்திரம்